தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு மேஜிக் எமோஜி கார்ட் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நான் இப்போ சொல்றேன். இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் கலர் பென்சில்ஸ், ஒரு பேப்பர், ஏதாவது வீட்டில் ரவுண்ட் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க, சிசர்ஸ், ஒரு பென்சில், அப்புறம் நான் க்ளூ ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நீ க்ளூ பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம், அதுக்காக பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை ஸ்கொயர் ஷேப் ஆக்கலாம். ஸோ நான் நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் லெஃப்ட் ஓவர் கிடைக்கும், அது நமக்கு இப்போ வேண்டாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதை ஓப்பன் அப் பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் இருக்கும். இந்த ஸ்கொயர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு எடுத்துட்டு இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணணும். நல்லா க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் திருப்பி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜு இந்த மிடிலுக்கு கொண்டு வரணும், இதை இங்கே கொண்டு வரணும். எப்படின்னா இதற்கு இந்த மிடில் ஃபோல்டு கொண்டு வரணும். அப்புறம் திருப்பி இந்த சைடுக்கு அப்படி வரணும். நல்லா டிக்ரீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நாலு செப்பரேட் செக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கோம். இதே இது டர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் இது ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சேம் நம்ம அங்கே பண்ண மாதிரி பண்ணுங்க. ஸோ இது ஓவர் இப்படி பண்ணால் நம்மளுக்கு 16 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடலாம். அப்புறம் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்கும், அப்புறம் மேலே இது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இது நமக்கு தேவையில்லை, இந்த ஸ்கொயர் குட்டீஸ் ஷீட் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும். இந்த ஃப்ரேமில் கொஞ்சம் க்ளூ எடுத்து எனக்கு கவனமாக இருக்கீங்க. ஸோ ஒரு கார்னர்லையும் அது கரெக்டாக டைனராக இருக்கிற ஒரு கார்னர்லையும் க்ளூ பண்ணணும். இந்த கார்னர்ஸ்க்கு க்ளூ போடக்கூடாது. அப்புறம் இந்த இது மட்டும் ஃபோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி இங்கே சரி. ஓகே, இப்போ க்ளூ கொஞ்சம் எடுத்துட்டு இங்கே இந்த கணக்கும் இந்த கணக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இப்படி ஃபோல்ட் பண்ண
அதே மாதிரி ஓகே. இப்போ நம்ம கார்டு ரெடி. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கார்டை முடிச்சிட்டோம். இப்போ டெக்கரேட்டிங் டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இருக்கிற கார்டு அந்த ரவுண்ட் திங்கு நான் எடுக்கணும்னு சொன்னதை அதை எடுத்து மிடில் பண்ண. நான் இமோஜி பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு பென்சில் வச்சு ஓகே, இப்போ நான் இதில் என் எமோஜி ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ கலர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து என் எமோஜி முடிச்சிட்டேன். இப்போ இதை பற்றி என்ன ஸோ மேஜிக்கலாக இருக்குது தெரியுமா? சரி, நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்டை இனி ஃபோன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு எமோஜி ட்ரா பண்ணலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சதான் புரியும். ஸோ திருப்பியும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன் வித் மை ரவுண்ட் ஆப்ஜெக்ட். அப்புறம் இதுக்குள்ள ஒரு எமோஜி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதே போலவே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே இங்கே இது பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எமோஜி பண்ணீங்கல்ல, அது வரைக்கும் நீங்கள் கலர் பண்ணி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் உங்களோட மேஜிக் கார்ட் ரெடி. இது வந்து நான் எப்படி இது
அது அப்படிதான் இருக்காங்க. பாய். ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.